வழக்கம் போலவே பரபரப்பாய் சத்தமாய் இருந்தது அந்த ஹாஸ்பிட்டலின் கேண்டீன். இங்கும் அங்குமாய் சிலர் அமர்ந்திருக்க முகம் சுளித்து கொண்டே உள்ளே நுழைந்தான் கதிர். எப்போதும் அவன் இப்படி முகம் சுளிக்கும் போதெல்லாம் செல்லமாய் வம்புக்கு இழுப்பான் சந்துரு. ஏண்டா, டெய்லி அம்மா சமையலை தானே சாப்பிட்றோம், ஏதாவது ஒரு நாள் கேண்டீன் சாப்பாடு சாப்பிட உனக்கு கசக்குதா? காலேஜில் மட்டும் கேண்டீனே கதின்னு கிடந்தையே என்று நக்கலாய் கேட்பான் சந்துரு. யாரு? நானும் கேண்டீனில் கதின்னு கிடந்தனா? டேய், இந்த மாதிரியெல்லாம் அணுகிட்ட போட்டு கொடுத்துடாதடா, அப்புறம் அவள் சாமி ஆடுவா. ஆஹா, கவலைப்படாதடா, அதெல்லாம் என் தங்கச்சிக்கு ஏற்கனவே தெரியும். என்னடா சொல்கிற? இல்லை மச்சான், அந்த வேலைக்கு நீ சரிப்பட்டு வரமாட்டேன்னு அணுக்கு நல்லாவே தெரியும் என்று கூறி கதிரிடம் இருந்து தருமடி வாங்குவது சந்துருவின் வழக்கம். இன்று அவன் இல்லாமல் சாப்பிடுவதற்கு அவனுக்கு என்னவோ போல இருந்தது. அவன் மனநிலையை அறிந்து வயிறும் ஒத்துழைத்தது போலும். ஒரு கப் டீ மட்டும் ஆர்டர் செய்துவிட்டு வழக்கமாய் அமரும் இடத்தில் அமர்ந்தபடி பகல் கனவு காண ஆரம்பித்தான் கதிர். ஒன்றுக்கு பதிலாய் 3 கப் டீ மேஜை மீது வைக்கப்படவும் கேள்வியாய் அவன் நிமிர அங்கு புன்னகையுடன் நின்றிருந்தனர் சுபத்ராவும் பிரேமும். ஹே வாங்கடா, எப்போ வந்தீங்க? இன்னைக்கு வர்றதா சொல்லவே இல்லையே என்று சந்தோஷத்துடன் ஆச்சரியப்பட்டான் கதிர். நாங்கள் வந்தது இருக்கட்டும், நீ என்னடா நாங்கள் வந்தது கூட உணராமல் கனவு கண்டுட்டு இருக்க என்றான் பிரேம். உன் ஆளு அணுவோட ஞாபகமா என்று கண் சிமிட்டினாள் சுபி. ஹே, உனக்கு விஷயம் தெரியுமா? அடப்பாவி, இன்னுமாடா உங்கள் காதல் கதை ரகசியமாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? நீ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனப்பவே உங்கள் காதல் கதை எல்லோருக்கும் தெரிஞ்சிடுச்சு என்றான் பிரேம். வசீகரமாய் புன்னகைத்தான் கதிர். காதலர்களுக்கே உரிய தேஜஸ் அவன் முகத்தில் தெரிந்தது. என்றவன் மீண்டும் யோசனையாகியிருக்க அடுத்த கேள்விக்கு தாவினாள் சுபத்ரா. சந்துரு எங்க கதிர்? நீ மட்டும் தனியாக இருக்கியே? அவனுடைய மாமா ஊருக்கு போயிருக்கான். அவனை நினச்சிதான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அவனுக்கு ஏதுடா மாமா ஊர் எல்லாம் என்றான் பிரேம் சந்தேகமாய் அவனை பார்த்து மெலிதாய் புன்னகைத்தபடி. மச்சி, நாம் சேர்ந்து இருந்தப்போ நடந்த விஷயங்கள் மட்டும்தானே உனக்கு தெரியும். ஆனால் அதை விட நமக்கு தெரியாத விஷயங்கள் எவ்வளவோ இருக்குடா என்றான். சந்துருவிற்கு தெரியாமல் எதை பற்றியும் விவரமாய் பேச விரும்பவில்லை அவன். சுபத்ரா தான் லேசாய் முகம் மாடினாள். நான் வந்ததுமே சந்துருவை பார்க்கணும்னு நினச்சேனடா, முடியாமல் போச்சு. எப்போ வருவான் என்றால் சோகமாய். ஹே லூசு, அந்த மாதிரியெல்லாம் எதுக்கு ஃபீல் பண்ணுற என்றான் கதிர். சரி, நீ எதுக்கு சோகமாய் யோசிச்சுக்கிட்டு இருக்க, அதை சொல்லு என்றான் பிரேம். அது ஒன்றும் இல்லை மச்சி, எப்பவும் அவன் கூடவே இருந்துட்டு தனியாக இருக்கவும் ஒரு மாதிரி இருக்குது. இங்கே நம்ம ஹாஸ்டலில் தனியாக இருக்கவே கடுப்பாக இருக்குது என்றான் கதிர். சுவி, பிரேம் இருவருமே ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு புன்னகைத்தனர். டே கதிர், உனக்கு சிரமம் இல்லைன்னா நான் உங்கள் கூட தங்கிக்கிறேன் என்று பிரேம் கூறவும் நன்றி கூற வந்தவன் கடைசி நிமிடத்தில் அவனுக்கு கை கொடுத்து சிரித்தான். சரிடா, கொஞ்சம் வேலை இருக்குது, 2 பேரும் சாப்பிட்டு வாங்க, நான் அப்புறமா மீட் பண்ணுறேன் என்று கதிர் கிளம்பினான். சுவியும் பிரேமும் ஒருவரின் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர். இன்னமும் சுபத்ராவும் பிரேமும் மனமிட்டு சமாதானமாய் பேசிக்கொள்ளவில்லை. அவனுக்கும் அவளை வற்புறுத்தி அவளின் நட்பினை திரும்பவும் பெற்றுவிடக்கூடாது என்ற எண்ணம் இருந்தது. என்னதான் அவள் அன்று இருந்த மனநிலையில் தன்னுடன் சமாதானம் அடைந்து விட்டாலும் அது தற்காலிகமானது என்ற உறுத்தல் அவனுக்குள் இருந்து கொண்டே இருந்தது. அதுவே அவனை அவளிடம் இருந்து தள்ளி நிற்க வைத்தது. சுபத்ரா அவன் முகத்தை பார்த்து பேச முயற்சித்து பிரே என்று ஆரம்பிப்பதற்குள் எழுந்து கொண்டான் அவன் சட்டென எழுந்த விதத்தில் கேள்வியுடன் விழிகளை உருட்டி என்ன என்றால் சுபத்ரா. ஃபோன் அடிக்கிறது என்று உளறி வைத்தான் பிரேம். சத்தமே கேட்கல. இல்லை, சைலண்ட் மோடில் இருக்கு. அப்படியா, எங்கே காட்டு? அது ஃபோன் வரும் சுபி, அது வரும்போது வரட்டும், கொஞ்சம் இப்படி உட்காரு ப்ளீஸ். அது ஓவரா சீன் போடாமல் உட்காரு பிரேம் என்று அதட்டினாள் அவள். சற்று முன் கதிர் அமர்ந்த அதே இடத்தில் அவளுக்கு எதிரில் அமர்ந்தான் பிரேம். உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனா பிரேம்? நடந்ததுக்கு நான் தானே காரணம் சுபி. அப்படின்னா நான் உன்னை தொல்லை பண்ணது தப்பு இல்லைன்னு சொல்றியா என்று குறும்பாய் கேட்டாள் அவள். அவள் முகத்தை கூர்ந்து பார்த்தான் பிரேம். நீண்ட நாட்களுக்கு பிறகு அவள் மகிழ்ச்சியாய் இருந்தாள். அவள் இலகுவாய் தங்களுக்குள் இருக்கும் மனபாரத்தை சரிப்படுத்த நினைக்கிறாள் என்பதை அவனால் உணர முடிந்தது. அவளுக்கு அந்த சிரமத்தை கொடுக்காமல் இயல்பாய் பேசத் தொடங்கினான் பிரேம். அடிப்பாவி, ஆமான்னு சொன்னா இன்னமும் தண்டனை கொடுப்ப போல. ஆஹா, கண்டிப்பாடா, என்ன தப்பிச்சிடலாம்னு நினைச்சியா? பா, நீ எவ்வளோ பெரிய ஆளு, உங்ககிட்ட போய் தப்பிக்க முடியுமா என்றவன் சில நொடி அமைதிக்கு பின், என் மேலே நிறைய தப்பு இருக்குது சுபி,
குணாவோட பலவீனத்தை நான் அப்படி மிஸ்யூஸ் பண்ணி இருக்கக்கூடாது. எவ்வளோ பெரிய முட்டாள்தனம்! எங்கடா என்னை விட உனக்கு அவன் முக்கியமாக போயிடுவான்னு நினச்சி என்னென்னமோ பண்ணிட்டேன். விளையாட்டு வினையாகிடுச்சுல என்றான் அவன். அங்கு கனத்த மௌனம் நிலவியது. நடந்ததை நாம் மாற்ற முடியாது பிரேம். நானும் அவங்கிட்ட பொறுமையாக பேசியிருக்கலாம்ல. எவ்வளோ பெரிய இழப்பு என்றால் சோகமாய். அவளின் சோகமான முகத்தை பார்க்க அவனுக்கு கஷ்டமாய் இருந்தது. சரி போதும், ஃபீல் பண்ணது என்றான். அவனை வாஞ்சையுடன் பார்த்தாள் சுபி. என் விஷயத்தில் நீ திருந்தவே இல்லை பிரேம். எனக்கு வந்தால் ரத்தம், உனக்கு வந்தால் தக்காளி சட்னியா? ஹே, இந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சினிமா டைலாக் பேசுகிறத நிறுத்தவே இல்லையா நீ? ஆள விடுமா, எனக்கு நிறைய வேலை இருக்கு என்றவரை அவன் ஓடினான். அவன் சென்ற வழியை பார்த்து சிரித்தாள் சுபத்ரா. எல்லாம் சரியாச்சு, சரியான மாதிரி இருக்கு. ஆனால் குணா, என்னை மன்னிச்சிரு குணா, ஐ மிஸ் யூ என்று அவள் மனதிற்குள் கூற சட்டென குளிர்காற்று அவளின் முகத்தை வருடிச் சென்றது. மனம் லேசாகிட தனது வேலையை தொடங்கிடச் சென்றாள் அவளும். மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குலம் காக்கும் வேலையா ஐயா. தூரத்தில் இருந்து நடந்து வந்த கவின், ஜெனி, தீப்தி மூவரையும் பார்த்து கைகூப்பினான் செல்வம். அதை கவனித்த ஜெனி பற்களை கடித்தாள். இந்த செல்வம் இன்னைக்கு தர்மடி வாங்க போறான் பாரு, எங்கே போனாலும் இதே பாட்டை பாடி நம்மளே கிண்டல் பண்ணுறான் என்று அவள் கூற, சரி விடு ஜெனி, இதெல்லாம் சகஜம்தானே என்று சமாதானமாய் கூறியவள் சாட்சாத் நம்ம தீப்தியே தான். அவளை பார்த்து கவின் கேலியாய் சிரிக்க கேள்வியுடன் பார்த்தாள் தீப்தி. என்னாச்சு கவின்? அம்மா தாயே, நீ மனசு மாறியதில் எங்களுக்கு சந்தோஷம்தான். ஆனால் அதுக்காக இப்படியே ஒரே அடியாக அகிம்சாவாதி ஆகிட்டா எங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடாதா? ஜெலோ சொல்கிறது உண்மைதான். இந்த குள்ளநெறி கூட்டத்தை ஏதாச்சும் பண்ணணும் என்றதுமே ஜெனியும் தீப்தியும் சிரித்தனர். அந்த கூட்டத்துக்கு தலையே நீதானே என்று ஜெனி கூற, சரியாய் அதே நேரம் அருண் வா தலை என்றான். என்ன மச்சி, பாட்டெல்லாம் பட்டையை கிளப்புது? அது சும்மா தான் தலை. நேற்று கனவுல முருகர் வந்தார். ஏண்டா தினமும் சினிமா பாட்டாவே பாடுறியே, எனக்காக ஒரு பக்தி பாடலை பாடக்கூடாதான்னு கேட்டார். அதுக்காக தான் இந்த பாட்டு என்று அர்த்தம் கூறிட, ஜெனி, அதே முருகர் இன்னைக்கு உனக்கு நேரம் சரியா இருக்காது, பத்திரமா இருன்னு சொல்லலையா என்றாள். அடடே, இந்த மாதிரி வில்லங்கமான டயலாக் எல்லாம் அணுவோட ஸ்கிரிப்டில் தானே இருக்கும் ஜெனி. நீ ஒரு அமைதி பூங்காவாச்சே என்று நடிகர் திலகம் போலவே பேசி காட்டினான் அருண். பூங்காவா மவனே, உன்னை எப்படி புஸ்வான ஆக்குறேன் பார் என்றவள் அங்கு நடந்து சென்ற அவர்களின் சீனியர் பூரணியை அழைத்தாள். பூரணி பெண்ணாய் தப்பி தவறி பிறந்த ரவுடி என்று சொல்லலாம். பல நேரங்களில் கை பேசிய பிறகுதான் அவளுக்கு வாய் பேசும். அப்படிப்பட்டவளிடம் ஜெனி என்ன பேசுகிறாள் என்று அருண் யோசிக்க, செல்வமோ கவினிடம், தலை, உன்னையும் ஆளையும் கலாய்ச்சது தப்பு தான். அதுக்காக காலேஜ் சுற்றி வேணும்னாலும் ஓட சொல்லு கேட்குறேன். ஆனால் இப்படி மாட்டி விட வேணாம்னு சிபாரசு பண்ணுடா என்று கெஞ்சிடவே அவர்களின் முன் வந்து நின்றாள் பூரணி. டேய் ஏக்கா என்றனர் இருவரும் பீதியாய். உங்கள் பேர் என்னடா? நான் அருண்கா, இவன் செல்வம். நாங்கள் ஒரே கிளாஸ்க்கா. ஆனால் இவனுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைக்கா. ராஜா ராணியில் வர்ற ஜெய் மாதிரியே பயந்து போய் பேசினான் அருண். அவர்கள் இருவரின் முகபாவத்தை பார்த்து மற்ற மூவரும் சிரித்தனர். ஏதாச்சும் வேணும்னா நேரடியாக கேட்க வேண்டியதானே, இதுக்கு கூட தூது அனுப்புவீங்களா? அவள் அப்படி கேட்கவும் இருவருமே புரியாமல் விழித்தனர். என்னடா வாயை திறந்து பேச மாட்டீங்களா? அது மௌன விரதாக்கா. டேய் உண்மைதான்க்கா, ஆனால் ஃபஸ்ட் டைம் விரதம் எடுக்கிறனா, அதான் ரூல்ஸ் தெரியல என்றான் செல்வன். நோட்ஸ் கேட்டிங்கன்னு ஜெனி சொன்னான். நாளைக்கு என்னை வந்து பாருங்க என்றார் பூரணி. பூம்பூ மாடு போல இருவரும் தலையாட்டவும் மிடுக்காய் திரும்பி போனார் பூரணி. சப்பா என்று பெருமூச்சு விட்டனர் இருவரும். அது ஏண்டா, நம்ம கண்ணில் படுற பொண்ணுங்க மட்டும் பேயாகவே இருக்குதுங்க என்று செல்வம் கேட்க, விடுமச்சி, கடைசி வரைக்கும் எனக்கு நீ உனக்கு நான் என்றபடி இருவரும் கட்டிக்கொள்ள மற்ற மூவரும் கழுக்கென சிரித்தனர். சந்துரு, நளினி, ஞானப்பிரகாஷ் மூவரும் பயணித்து கொண்டிருந்த கார் திருமங்கலத்தை நோக்கி சீறி பாய்ந்தது. அவர்களுக்கு முன்னரே தந்தையுடன் ஊருக்கு வந்திருந்தாள் நந்திதா. வழக்கம் போல மகளும் தந்தையுமாய் சேர்ந்தே அவர்களின் வீட்டை சுத்தப்படுத்தி கொண்டிருந்தார்கள். பாஸ்கரனை போலவே நந்துவிற்கும் இருப்பு கொள்ளவில்லை. எப்போது அவர்கள் வருவார்கள், ஏதேனும் நடக்குமோ என்ற பயத்தை தாண்டி சந்துருவின் முகத்தை சில நாட்களுக்கு பிறகு பார்க்க போகிறோம் என்ற பரபரப்பு தான் அவளுக்குள் அதிகமாய் இருந்தது. வீட்டு வேலைகளில் கண்ணாய் இருந்தாலும் அவ்வப்போது நந்துவை பார்த்து கொண்டுதான் இருந்தார் பாஸ்கரன். அவசரப்பட்டு மகளின் மனதில் ஆசையை வளர்த்து விட்டோமோ என்ற கவலை அவருக்குள்.
நேற்று இரவு நளினி போனில் வீட்டில் நடந்தவற்றை கூறவும் தான் பாசம் என்ற பெயரில் தான் கொஞ்சம் அதிகப்படியாய் நடந்து விட்டோம் என்று உணர்ந்தார் பாஸ்கரன். தனது மகளுக்கு பட்டினத்தில் படிக்க வாய்ப்பு கிடைத்ததுமே அவர் பூரித்து போனதற்கு முதல் காரணம் தனது தங்கையின் மகனும் அங்கு இருப்பதுதான். ஆனால் தனது தங்கையின் கணவரை பற்றி அதிகம் யோசிக்கவில்லை அவர். எதுவாகி போயினும் நளினி தனது கணவனை சமாளித்து விடுவார் என்ற நம்பிக்கையில் இருந்தார் அவர். ஆனால் இன்று அவரின் கோபத்தின் அளவு புரிந்து கொண்டவருக்கு மனம் பதபதைத்தது. ஏற்கனவே தன்மேல் கோபத்தில் இருக்கும் தங்கையின் கணவர் தனது மகளை பயன்படுத்தி குடும்பத்தோடு இணைய முயல்கிறாரோ என்ற எண்ணம் ஞானப்பிரகாசுக்கு வந்துவிட்டால் தன்னை விட தனது மகளுக்கு இது எவ்வளவு பெரிய இழுக்கு. மறந்துவிட வேண்டும் அவள். சந்துருவை மறந்துதான் ஆக வேண்டும். ஞானப்பிரகாசும் ஒரு தந்தைதானே. தன் மகள் தனக்கு இஷ்டமில்லாமல் காதலித்தால் தன்னால் பொறுக்க முடியுமா? பிரகாசுக்கும் அப்படித்தானே இருக்கும். பிரகாசின் விருப்பம் இல்லாமல் அவரின் மனம் மாறாமல் நந்து சந்துருவின் திருமணம் நடக்கவே கூடாது என்று உறுதியாயிருந்தார் பாஸ்கரன். இதழோரம் புன்னகையும் விழியோரம் கனவுகளையும் சுமந்தபடி வலம் வந்த மகளை கவலையாய் பார்த்தார் பாஸ்கரன். இருப்பினும் கடமை முதலில் வந்து நிற்க ஒரு முடிவுக்கு வந்தவராய், நந்துமா, உன்கிட்ட அப்பா கொஞ்சம் பேசணும்டா என்றார். செய்து கொண்டிருந்த வேலையை நிறுத்திவிட்டு அவர் முன் வந்து நின்றாள் அவள். சொல்லுங்கப்பா, அப்பா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுமா? அதான் சொன்னீங்களே, தயங்காம என்னன்னு சொல்லுங்கப்பா. அது என்று ஆரம்பித்தவர் சந்துருவின் வீட்டில் நடந்ததையும் தனது எண்ணத்தையும் கூறினார். இலகிய மனம் கொண்ட தன் மகள் உடைந்து விடுவாளோ என்ற பயத்துடனே அவர் பார்க்க நந்து அசையாமல் அமர்ந்திருந்தாள். நந்துமா, அப்பா, என்னப்பா, என்னம்மா? கவலை நேர்ந்த தந்தையின் முகத்தை பார்த்தவள் சட்டென சுதாரித்தார். என்னப்பா, இதை போய் பெரிய விஷயமா பேசிக்கிட்டு? எனக்கு என்னமோ நீங்கள் தேவையில்லாமல் கவலைப்படுவதாய் தோணுது எனக்கு. மாமாவை பற்றி எனக்கு தெரியும். அவர் ரொம்ப நல்லவர். என்னதான் பழைய பகை கோபம் அது இதுன்னு இருந்தாலும் பிரபு அத்தான் மனசுக்கு பிடிக்காத மாமா செய்ய மாட்டார். அவர் நியாயவாதி. தற்காலிக கோபத்திற்காக மொத்தமாய் தண்டனை கொடுக்க மாட்டார். அப்படியே அவர் சமாதானம் ஆகலைன்னா பிரபு அத்தான் பார்த்துப்பார். இது எல்லாத்தையும் மீறி எனக்கு கடவுள் மேலே நம்பிக்கை ஜாஸ்தியாக இருக்குது அப்பா. எவ்வளவு நாள் தான் அவரும் நம்மளை கஷ்டத்திலே வச்சு வேடிக்கை பார்ப்பாரு. அவருக்கும் போர் அடிக்கும்ல, எல்லாம் மாறிடும் பாருங்க என்று சிரித்தான். அவளின் தெளிவான பேச்சு பாஸ்கரனுக்கு நிம்மதியை தந்தது. மகளின் தலையில் ஆதரவாய் கை வைத்து, உன் மனசு போல நடக்கணும் நந்துமா என்றார் அவர். ஆனால் ஒன்று அப்பா. என்னம்மா? ஒருவேளை நடக்கிறது எதுவும் நமக்கு சாதகமாக இல்லைனா என்னை வேற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டீங்க தானே என்றாள். அவளின் கேள்வியில் அதிர்ந்து போனார் பாஸ்கரன். ஆனால் அவளின் மனநிலையும் அவரால் புரிந்து கொள்ள முடிந்தது. உனக்கு விருப்பமில்லாத எதையும் நான் பண்ண மாட்டேன் நந்துமா என்றார் அவர். தேங்க்ஸ் அப்பா என்று அவரின் தோளில் சாய்ந்து கொண்டார் நந்து. பாஸ்கரனின் மனம் நிறைந்திருந்தது. தந்தைக்கு சந்தேகம் வராதபடி சிரித்த முகத்துடன் வலம் வந்தவளின் மனதில் புயல் அடித்தது. அப்பா சொல்வது உண்மைனா சந்துரு அத்தான் அதனால தான் என்கிட்ட பேசலையா? மாமாவின் பேச்சை கேட்டு என்ன வேணாம்னு முடிவெடுத்து விட்டார்களா? அதே நேரம் காரில் அமர்ந்திருந்த சந்துருவும் இதேதான் சிந்தித்தான். தனது தந்தையின் மனதில் ஏற்பட்டிருந்த மனக்கசப்பை அவனால் உணர முடிந்தது. ஆனால் அதற்காக நந்துவை விட்டு தருவதா? நந்து மட்டும் இல்லை, பாஸ்கரன் மாமாவின் மீது பெரிதாய் தவறொன்றும் இல்லையே. ஏதோ ஒரு வேகத்தில் தந்தையிடம் வசனங்களை அள்ளி வீசினான். ஆனால் நந்திதா இல்லாமல் அவனால் இருக்க முடியுமா? அப்போ நாம சேர்ந்து பேணி காத்த அன்பு பொய்யா? என் அத்தான் எனக்கில்லையா? நாங்கள் சேர முடியாதா? இதயத்தில் பாரம் கூடியது அவளுக்கு. எப்படி முடியும் என்னால்? என் நந்துவை நான் விட்டுத்தரவே மாட்டேன். என்னை தான் அன்பே மறந்தாயோ, மறப்பேன் என்றே நினைத்தாயோ? சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி சொல்லடி இந்நாள் நல்ல தேதி. காரில் இருந்த ரேடியோவில் இருந்து பாடல் கேட்டது. நந்திதா சந்துருவின் கண் முன் நின்றாள். அதே போல அதே பாடலைத்தான் அவளும் கேட்டுக்கொண்டு இருந்தாள். நான் உன்னை நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன், சேர்ந்ததே நம் ஜீவனே, சேருமா நம் உறவு சேருமா? விதியிடம் கேள்வி கேட்டாள். இக்கட்டான சூழ்நிலைகளில் பெண்ணை விட ஆணின் மூளை சற்று வேகமாய் சிந்திக்கிறது. இதோ இங்கேயும் இருவருமே சோகத்தில் இருக்க சந்துருவிற்கு இதற்கு முன் நந்திதாவுடன் ஊருக்கு வந்தது நினைவில் நின்றது. அன்று அவனும் அவளும் நடந்து போகையில் அனைவரும் அவர்களை பார்த்த விதத்தில்
லேசாய் சிரமப்பட்ட சந்துரு ஏன் எல்லாம் இப்படி பார்க்கிறாங்க என்று கேட்டதற்கு நந்திதா சொன்ன பதில் நினைவுக்கு வந்தது. இது கிராமம், உங்க பட்டணம் மாதிரி அடுத்தவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு கண்டுக்காமல் விடமாட்டாங்க என்று அவள் சொன்னது நினைவில் வர வெற்றி புன்னகையை உதிர்த்தான் சந்துரு. நாம சேரணும்னு நானோ மாமாவோ இல்லை அம்மாவோ சொன்னாதானே தப்பு, ஊரு சொல்லட்டும், சொல்ல வைக்கிறேன் என்று சிரித்தான். என் அத்தை மாவ ரத்தினமே, ரெடியா இருடி, நான் வந்துக்கிட்டே இருக்கேன் என்று அவன் சிரித்தான்.